டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பொதுத்தமிழ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுத்தமிழ் அதாவது டிஎன்பிசியில் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. அதில் நிறைய தமிழறிஞர்கள் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொருத்தங்களாக நம்ம பார்க்கலாம். இதுக்கான நோட்ஸ் எதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பழைய சமச்சீர் புக்கில் இருந்தும் இப்போ உள்ள ரீசன்ட் புக்கு வரைக்கும் உள்ளதில் எல்லாமே தொகுத்து வழங்கி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோவை எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக நம்ம பொது தமிழில் 98 வரைக்கும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தமிழறிஞர் யார் அப்படின்னா, உவேசா அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்களோட வரலாறுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க பேர் உவேசா அப்படின்றதுக்கு விரிவாக்கம் என்னென்னா, உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் அப்படின்றத தான் சுருக்கி உவேசா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இவரோட காலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிப்ரவரி 19, 1855 முதல் ஏப்ரல் 28, 1942 வரைக்கும் இவரோட காலமாக கருதப்படுது. நாம் ரீசெண்டாக கரண்ட் அஃபேரில் கூட பார்த்தோம். உவேசா அவர்களின் பிறந்த தினமான பிப்ரவரி 19 தமிழக அரசானது தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக அனுசரிக்கிறாங்க அப்படின்றத பார்த்துருக்கோம். அடுத்து பார்க்க போகிறது உவேசா அவர்களோட ஆசிரியர் பற்றி பார்க்க போகிறோம். உவேசா அவர்களோட ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். அடுத்தடுத்து வர வீடியோவில் இவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். அடுத்து இவரோட சுயசரிதை. உவேசா அவர்களே தன்னோட கையால் தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இந்த இதழில் எழுதியிருக்காங்க. ஒரு தொடராகவே எழுதியிருந்தாங்க. நாளடைவில் இந்த தொடர் என் சரிதம் அப்படின்ற பேரில் ஒரு புக்காக வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ஆனந்த விகடன், என் சரிதம் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட குரூப் 4ல் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது வெளிநாட்டவர் பாராட்டுக்கள். அதாவது உவேசா அவர்களை வெளிநாட்டை சேர்ந்த 2 அறிஞர்கள் பாராட்டியிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜியு போப்பும் சூலியல் வின்சோன். இவங்க 2 பேருமே பாராட்டியிருக்காங்க. இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இது எல்லாமே டிஎன்பிசியில் நடந்த முந்தைய வினாத்தாளில் உள்ள கொஸ்டின்ஸ் தான். ஸோ எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இவருடைய பட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன பட்டங்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். உவேசா அவர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மகா மகோபாத்தியாய, திராவிட வித்யா பூஷணம், தாஷிணாத்திய கலாநிதி மற்றும் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச தமிழ் தாத்தா. இந்த 4 பட்டங்கள் உவேசா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இவரோட சிறப்புகள் அப்படின்னா, இவர் எந்தெந்த துறைகளில் எப்படியெல்லாம் சிறந்து விளங்கினார் அப்படின்னு பார்க்கலாம். உவேசா பொதுவாகவே அவர் ஒரு ஆசிரியர். அது மட்டும் இல்லாமல் அவர் புலமை பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறந்த எழுத்தாளராகவும் இருந்திருக்காங்க, பதிப்பாசிரியராகவும் இருந்திருக்காங்க. பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்கிறதுக்காகவே பாடுபட்டவர் யார் அப்படின்னா, இந்த உவேசா அவர்கள் தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் உள்ள குறிஞ்சிப்பாட்டில் இது கபிலர் எழுதினது. இதில் மொத்தம் 99 பூக்களோட பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இவர் ஓலைச்சுவடிகள்லேருந்து பதிப்பிச்சது என்னமோ 96 பூக்களோட பேர் தான் கிடச்சிருக்கும். அந்த 3 பூக்களுக்காகவே எங்கே இல்லாமோ தேடி அலைஞ்சு மறுபடியும் அதை ஃபுல்லாக கண்டுபிடிச்சி அந்த நூலை ஃபுல்லாக பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பார். அதனாலவே இவரை பழந்தமிழ் இலக்கியத்தை தேடி தேடி அச்சில் பதிப்பித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பார்க்க போகிறது இவர் எங்கெல்லாம் ஆசிரியர் பணி புரிஞ்சார் அப்படின்றத பார்க்கலாம். கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியிலும் சென்னை மாநில கலைக்கல்லூரியிலும் தமிழ் ஆசிரியராக இவங்க பணியாற்றியிருக்காங்க. தமிழுக்காக இவ்வளவு சிறப்புகள் செஞ்ச நம்ம தமிழ் தாத்தா உவேசா அவர்களுக்காக நம்மளோட அரசு என்னென்ன சிறப்புகள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, சென்னை பெசன்ட் நகரில் 1942 டாக்டர் உவேசா நூல் நிலையம் அப்படின்னு சொல்லி ஒரு நூலகம் அமைச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாது நம்ம நடுவண் அரசானது 2006 உவேசா அவர்களோட பேரில் ஒரு அஞ்சல் தலையை
2006 வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுபோக 1932 சென்னை பல்கலைக்கழகம் உவேசா அவர்களுக்கு டாக்டர் பட்டம், அதாவது டாக்டர் உவேசா அப்படின்ற ஒரு சிறப்பை வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம உவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்கள் பற்றி பார்க்கலாம். 8 தொகையில் 8 நூல்களும் 10 பாட்டில் மொத்தம் 10 நூல்களையும் பதிப்பிச்சிருக்காங்க. அதுபோக வெண்பா நூல்கள் 13 நூல்களும், புராணங்கள் வந்து 12 புராணங்களை பதிப்பிச்சிருக்காங்க. சிற்றிலக்கியம் என்று சொல்லக்கூடிய உலாவில் வந்து 9 நூல்களும், கோவை தூது இந்த 2லையுமே 6 நூல்களை பதிப்பிச்சிருக்காங்க. அதுபோக பிற பிரபந்தங்கள் வந்து 4ம், அந்தாதி 3ம், பரணி, மும்மணிக்கோவை, இரட்டை மணி மாலை ஆகிய நூல்கள் தலா 2 நூல்களை வந்து பதிப்பிச்சு வெளியிட்டிருக்காங்க. நம்ம இப்போ வரைக்கும் வந்து உவேசா அவர்களை பற்றி பழைய புக்கு புது புக்கு இந்த 2ல் உள்ள நியூஸ் ஃபுல்லாகவே தொகுத்து வந்து பார்த்துருக்கோம். இதே மாதிரியும் டெய்லி ஒவ்வொரு தமிழறிஞர்கள் பற்றின வீடியோஸ் வந்து பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.